வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க. அன்பார்ந்த அறிஞர்களே, ஆசான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு நிறைய செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த வாழ்க்கையில் முழுமையடைவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன, அதை நாம் எப்படி அணுக வேண்டும் என்ற எல்லா வகையான நுணுக்கங்களையும் மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். Swamiji has given everything in depth, how to lead a peaceful and harmonious life. In that way, he has given the philosophy of life, வாழ்க்கை தத்துவம். பொதுவாக தத்துவம் என்று சொன்னாலே நீ அதுவாக இருக்கிறாய், இறைவனாக இருக்கிறாய், உனக்குள்ளாக அந்த தன்மை தெய்வத்தன்மை நிரம்பி இருக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே வந்த வார்த்தைகள் தான் தத்துவம் என்று சொல்லக்கூடியதெல்லாம். மகரிஷி அவர்கள் இங்கு அந்த வாழ்க்கையை ஒரு பல பகுதிகளாக பிரித்து ஆராய்ச்சி இருக்கிறார்கள். நமக்கு என்னவெல்லாம் அடிப்படை தேவையாக இருக்கிறது, அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எந்தெந்த வகையில் நாம் சமுதாயத்திலும் இயற்கையிலும் காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு அறநெறிப்படி எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அறநெறி என்பது என்ன, இந்த அடிப்படை தன்மைகளை எல்லாம் கொண்டு வந்த பிறகு இறைவனை நோக்கிய பயணம், அந்த பயணத்தினுடைய அறிவு நிலை எப்படி அது ஒன்றொன்றாக வளர வேண்டும் என்பது பற்றி ஒரு முழுமையான செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். நமது அடிப்படை தேவைகள், அதற்கான நமக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பாதுகாப்பு முறைகள், அதற்கு நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு அறநெறி முறைகள், அதன்போது நாம் இறைவனை நோக்கிய பயணத்தில் அந்த வளரக்கூடிய அறிவினுடைய படிநிலைகள் என்று ஒரு 4 நிலைகளிலே அதை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். முதலில் அடிப்படை தேவைகள். பொதுவாக நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு அடிப்படை தேவைகள் என்று சொன்னால் உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்கிறோம். இது நமக்கு சின்ன வயசுலேருந்து பள்ளிகளில் மற்ற இடத்துலலாம் படித்தது. இவை இல்லாமல் இருக்க முடியாது. இது எல்லா ஜீவன்களுக்கும், பொதுவாக மனிதர்களுக்கு என்று வருகின்ற போது இந்த உணவு, உடை, இருப்பிடம் என்பது அத்தியாவசியமாகிறது. எல்லா ஜீவன்களுக்கும் உணவு வேண்டும், இருப்பிடம் வேண்டும். அந்த உடை என்பது அந்தந்த ஜீவன்களுக்கு இயற்கையாகவே அது அமைந்து விடுகிறது. மனிதனை பொறுத்தவரை தான் நாம் நமக்காக தனியாக தயாரித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இப்போ ஒன்றை பற்றியும் கொஞ்சம் நாம் பார்ப்போம். முதலில் ஜீவன்களுக்கு ஏன் உணவு தேவைப்படுகிறது, அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்லலாம்? why we need food for food energy. Yeah, we have to supplement the energy. Always we are doing physical and mental work. So when the energy comes down, then we go to supplement it. Maybe it's a physical labor or maybe your mental work. பொதுவாக நமக்கு டோட்டலாக வரக்கூடிய எனர்ஜியில் பார்த்தீங்கன்னாக்கும் generally we say 75% goes for the physical work and 25% for the mental activity it goes for. So we get energy from food. And what are all the other methods through which also we get some input from the outer space? உணவு இல்லாமல் நமக்கு வேறு என்னென்ன வகையில் நமக்கு இன்புட் கிடைக்கிறது, எனர்ஜி சப்ளிமெண்ட் கிடைக்கிறது? எது? யா, அந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் நீர், காற்று, இன்னும் அந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடிய வகையில் we get energy from the cosmos, that cosmic radiation, and also we get energy from the center of the earth also, that we call as terrestrial radiation. பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய terrestrial radiation. The energy what we are getting outside, that we call as extra terrestrial radiation என்று சொல்கிறோம். ஸோ இந்த வகையில் எல்லாம் நமக்கு எப்பவுமே ஆற்றல் கிடைத்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு வேணும் தான். உணவு என்பது இட்ஸ் a must for us, and all other things the body takes automatically. We should keep the rhythm of the body, then the body takes the energy from outside. So daily we drink a lot of water, it takes energy from there. Daily we breathe automatically. அந்த
அந்த மூச்சு விடுறதுக்கு நம்ம பெரிய முயற்சி பண்ணுறதில்ல, பட் ஆக்சுவலி இட் ஹேப்பன்ஸ். இன்னும் கொஞ்சம் நம்ம முயற்சி பயிற்சிகள் நல்லா பண்ணும்போது we get more oxygen for us because we need more oxygen. அதனால தான் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போதெல்லாம் மூச்சு பயிற்சியில் 7 பகுதி இருக்குது. ஒவ்வொரு பகுதிக்கும் 5 35 மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து விடுறோம். ஸோ we inhale as much as oxygen in that case. So oxygen is a must for the body. அப்போ அதெல்லாம் நமக்கு இறைவன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர்ற மாதிரி வச்சுருக்கிறோம். உணவு மட்டும், உணவு நீர் என்பதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து நாமே எடுத்துக்கிடணும். we need that. அது உணவு தேவை நமக்கு எப்படி தெரிகிறது? வயிறில் பசியாக தெரிகிறது. அது மாதிரி தண்ணீர் தேவை எப்படி நமக்கு தெரிகிறது? தாகமாக தெரிகிறது. இந்த ரெண்டும் நேச்சுரல் நீட், இட் ஹேஸ் டு பி ஃபுல்ஃபில்ட் நேச்சுரலி ஆல்சோ. ஆனால் அது பெரும்பாலும் இந்த நேச்சுரல் நீடை வச்சு தான் then the illusion will be also coming there. Whenever we feel hungry, that we can eat, nothing wrong in it. பசியோடு இருக்கும்போதெல்லாம் சாப்பிடலாம், அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் ருசியான சாப்பாடை பார்த்த போதெல்லாம் சாப்பிடும்போது தோணும், that is the illusion. பசியோடு இருக்கும்போது சாப்பிட, when you are hungry you can eat, nothing wrong in it. But whenever you find some delicious dishes you want to eat, you will not be having any hungry. But you try to eat that. For live, don't live for eat. There is one saying is that. But generally, we earn, we work hard, everything only for eating. The basic thing அந்த உழைக்கிறது செய்கிறது எல்லாமே அடிப்படையில் பார்த்தா சாப்பிட்றது தான். கடவுள் நமக்கு பசியே இல்லைன்னு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒன்றும் பசியே இல்லைன்னு யாரும் ஒன்றும் வேலை செய்ய மாட்டாங்க. பசியே இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒன்றும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. எதுக்கு வேலை செய்யணும்? பசியாக தானே வேலை செய்யணும். மற்ற கம்ஃபர்ட்ஸ்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போவோம். It's a must for the body. So therefore, there should be a limitation, that's all. You can eat for your survival, that's all. And you can have delicious dishes with all your the knowledge and the intelligence and experience you can prepare. அதெல்லாம் நம்ம செய்யலாம். இன்றைக்கெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் நிறைய நம்ம செய்து பழகிட்டோம். தட் இஸ் இட். ஸோ இந்த உணவு என்பது நமக்கு தேவைப்படுகிறது, அது ஒரு அவசியமான ஒன்று தான். அது மாதிரி we need clothings, so that is to save, protect our body from the climatic temperature variations. We need dresses. அது இல்லாமல் நம்முடைய ஒரு நாகரிகத்துக்காக, கலாச்சாரத்துக்காக நம்ம துணி போட்டுக்கிறோம். இது விலங்குகளுக்கெல்லாம் அது தேவையில்லை. they don't need any clothing over that. But நமக்கு it's a must for us. ஏன் விலங்குகளுக்கு தேவையில்லை? why they don't need? இயற்கையாகவே depending upon the climatic variations, the skin will be either thicker or it will be having some hairs which will prevent the heat going inside. பெரும்பாலான விலங்குகளுக்கு பார்த்தா அந்த மேலே அடர்த்தியாக இருக்கிற முடியே இன்னும் சொல்ல போனால் அந்த முடியை எடுத்து வெட்டி போட்டு நம்ம கம்பளி தயாரிச்சுக்கிறோம். அதுக்கிட்ட இருந்து பிடிக்கி நம்ம கம்பளி தயாரிச்சுக்கிறோம். ஸோ அதுகளுக்கு அதிகம். பட் நமக்கு we need that. அப்போ கிளாத்திங், துணி என்பது வேணும். ஒன்று நம்முடைய நாகரிகத்துக்காக இருக்கிறதுக்கும், இன்னொன்று டெம்பரேச்சர்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும். ஸோ when you analyze that, what is the temperature of the human being? 98.6 degree. What is that? Fahrenheit. செல்சியஸ்னு சொன்னீங்கன்னா மாறி போயிடும். 36.7 degree, roughly 36.7 degree Celsius will be there. Yeah. We know because for children we have given that thermometer. No? You will be saying only the number 98 or 96. Not Fahrenheit will not be repeating that. So you should be careful that. That's the Fahrenheit. Okay, Fahrenheit. You see, that temperature is common for all the people all over the world. You may be here in Arabia, you may be in India, you may be in England, anywhere else you may be there, but temperature comes. You see, there is the uniformity comes there. There you can find the divinity playing the role there. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த டெம்பரேச்சர் ஒன்று தான். இல்லை சார் நான் அமெரிக்காவில் இருக்கேன் குறைச்சலாக இருக்கும், காஷ்மீரில் இருக்கேன் குறைச்சலாக இருக்கும், அது the temperature. So the temperature has to be maintained. And we have different seasons throughout the year.
summer season, winter season, rainy season, different seasons. So depending upon the season, the outside climate will be varying there. So accordingly we have to maintain that. So therefore winter season we wear some sweaters and other things. So in the summer season with minimum class we maintain. So to keep the temperature of the body intact. Okay, that is for the, so we need some cloths to maintain the temperature. அப்புறம் நம்ம அந்த இருப்பிடம் என்று சொல்வதும் இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணக்கூடியதான். ஒரு வசதிக்காக நம்ம இருக்கிறோம், that too for a comfortable living. Then another thing all the creature needs is, இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு வயது வந்த உடனே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணையும் தேவைப்படுது. It is natural for all the living beings, particularly for the human being also அது தேவைப்படுகிறது. அதை நம்ம சாதாரண வாழ்க்கையில் நம்ம அது சொல்கிறதில்ல. ஏன்னா அது வந்து ஒரு ஆண் பெண் நட்பு என்பது ஒரு கேவலமானது மாதிரி நினச்சிட்டு விட்டுறாங்க. பட் இட் இஸ் அன் எசென்சியல் ஒன் இன் தி பார்ட் ஆஃப் த ஹியூமன் லைஃப். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணையும் பெண்ணுக்கு ஒரு ஆண் துணையும் வேணும், அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது. So these are the essential things in the life. அப்போ உணவு, பசி, தாகம் என்பதை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய தேவையும், தட்பவெட்ப சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தேவையும், வயது வருகின்ற போது உடம்பில் ஏற்படக்கூடிய கழிவுப் பொருள் உந்து வேகம் அதை தணிப்பதற்கான தேவையும். ஸோ திஸ் ஆர் ஆல் தி எசென்சியல் கண்டிஷன்ஸ் ஃபார் த ஹியூமன் லைஃப். இதை நம்ம அத்தியாவசிய தேவைகள் என்று சொல்கிறோம். அப்போ நார்மலாக சொல்லும்போது உணவு, உடை, இருப்பிடம் சொல்கிறோம். இப்போ இங்கே சாமிஜி வந்து அந்த உடை, இருப்பிடம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி, ஸோ போத் ஆர் ரிக்வயர்ட் ஒன்லி டு மெயின்டைன் தி கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ். இன்னொன்று வந்து நம்முடைய அந்த கழிவுப் பொருள் வெளியேற்றத்துக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு உறுதுணை தேவைப்படுகிறது என்ற நிலையில் அதையும் சொல்கிறார்கள். So these are the basic requirements, necessity. So fulfilling the basic requirements is not a sin, it's not a deviation. It is தேவைதான். But on the way of filling that, then we get an illusion to get it more and more and more and more. அங்கே தான் நம்ம வந்து we should be careful there. Then coming to the protection, காப்பு வேணும். நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னாக்க ஒரு நீண்ட ஆயுள் வாழணும், ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை இருக்கணும், மற்ற ஜீவன்களாலையும் இயற்கையாலையும் நமக்கு பாதுகாப்பு, அதாவது ஒரு துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஸோ we should get protection from the nature in 3 ways. ஒரு 3 வழிகளில் நாம் இது ஒரு பாதுகாப்பு பெறணும். ஸோ what are all the 3 ways? நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, வாழ்க்கை தத்துவம் இயற்கை 3 வழிகளில் நாம் காப்பு பெற வேண்டும். இயற்கை சீற்றங்கள் இருந்து, வேற்றுயிர் பகை, ஒரு ஒன் மோர் திங், தற்செயல் விபத்துக்கள். இந்த 3 வகையிலிருந்து பாதுகாப்பணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேற்றுயிர் பகை அதை பார்க்கலாம். நம்ம இப்போ நமக்கு வந்து ஒரு மனிதரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை நாகரிகம் அமைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் when we are living with animals, நமக்கு வந்து அந்த அனிமல்ஸ்னால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். when we live in the forest, ஸோ அதுலேருந்து நமக்கு பாதுகாப்பு நிறைய வேண்டி இருக்குது. then what happened is the man, the animals which are which are giving harm to him, then later on he trained those animals to help him. எந்த அனிமல்லாம் துன்பம் கொடுத்ததோ அதெல்லாம் அவன் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென் தே ஆல் ஹேவ் பீன் டொமஸ்டிகேட்டட். அதெல்லாம் வீட்டு மிருகங்களாக மாற ஆரம்பிச்சது. இப்போ நம்ம வீட்டு மிருகங்கள் என்னன்னு சொல்லலாம்? வாட் ஆல் திங்ஸ் வி கேன் சே as domestic animals? நாய், பூனை, அப்புறம் கோட், இதெல்லாமே வீட்டு மிருகங்களாக சொல்லலாம். எலிஃபென்ட் கூட இப்ப நம்ம டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம். Yes, my grandfather is we have elephant. And before he used to catch with that vidana. அது ஆரம்பத்துல எலிஃபென்ட் யூஸ் பண்ணி உழுகிறதுக்குலாம் பயன்படுத்திருக்காங்க. அந்த இல்ல logs. So they used that for agriculture purposes. என்ன ஒரே ஒரு விஷயம், அதுக்கு தீனி போடுறதுதான் கஷ்டம். ஸோ யூ ஷுட் ஃபீட் them. அதுக்கு அவ்வளோ தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும்.
இன்றைக்கி அதனால தான் வந்து ஈவன் மாடு வளர்க்குறது கூட வேண்டான்னு விவசாயம்லாம் விட்டுட்டாங்க. தேர் அன்ஏபிள் டு ஃபீட் தட். நிறைய அது போட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ டிராக்டர் அதெல்லாம் வந்துருச்சு, அதனால் வந்து அது கம்ஃபர்ட் ஆகி போச்சு. ஓகே, ஆல்ரைட். ஸோ ஆல் தீஸ் அனிமல்ஸ் டொமஸ்டிகேட்டட். எதெல்லாம் டேஞ்சராக இருந்து அதெல்லாம் பழக 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 அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப டேஞ்சர்னு பார்த்தா என்னாச்சு, இந்த சிங்கம் புலி இதெல்லாம் தான் ரொம்ப இதாக இருந்தது. அதையும் பிடிச்சி சர்க்கஸில் வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எதுவெல்லாம் அவனுக்கு சிரமம் வந்ததோ அது எல்லாத்தையும் அவன் பிடிச்சி அட்வான்டேஜ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். சரி, ஆர் we can say he has made friendship with those animals. The animals which were becoming endangered, which were endangering his life, then they have been made friendly. அப்போ வேற்று இருப்பாங்க. இப்போ நமக்கு என்னன்னாக்கும், இப்போ இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தோம்னாக்கும் அனிமல்ஸ்னால பெரிய தொந்தரவு இல்லை. அதெல்லாம் அது வாட்டுக்கு அங்கங்கே இருக்குது. இப்போ நமக்கு எந்த சிங்கம் வந்து நம்மளை கடிக்குது, எந்த புலி வந்து நம்மளை கடிக்குது. அந்த காலத்தில் காட்டில் வாழ்ந்தப்போ ஈவன் வந்து பாம்பு தொந்தரவு மற்றெல்லாம் கூட நிறைய இருந்திருக்கும். இப்போல்லாம் வந்து நம்ம கோயிங் டு நார்மல் லைஃப், மாடர்ன் லைஃப் வேர் வி டோன்ட் ஹேவ் மச் ரிலேஷன்ஷிப் வித் தி அனிமல்ஸ். இப்போ நமக்கு பகை எங்கேருந்து வருது? மனுஷங்கிட்ட தான் நிறைய பகை வருது. இங்கே தான் நிறைய பகை வருது. இங்கே தான் we should be very careful. We should be very careful. So how to avoid the enmity from the human beings? That is an important one. Knowingly or unknowingly, every day we collect and accumulate the enmity from others. தினம் தினம் பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ விரும்புகிறீங்களோ இல்லையோ நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்த வந்து சாபங்களை நம்ம அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வர்றோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறீங்க, அவங்க வாட்டு வேலை செய்கிற நீங்கள் வாட்டு வேலை செய்கிறீங்க. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாட்டு அவங்கள கண்டுக்காமல் பேசாமல் வருவீங்க. அவங்க நினைப்பாங்க என்னமோ என்னை திட்டிகிட்டே போகிறாங்க. they will think something else. Instead of that, நீங்கள் ஜஸ்ட் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கீங்களா, ஒரு வேர்ட் திங்க் வச்சு everything is all right, அவ்வளோதான். So in that way we should not get the curse of other people now today, because everybody they like others to appreciate them, others to be friendly with them. இந்த மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இதை கூட்டிக்கூடாது. அதனால் எங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பட் எவ்ரி திங் தட் கேன் பி brought down just by keeping the love and compassion with them. எல்லாத்துக்கூடையும் ஒரு அன்பும் கருணையுமா இருக்குது. ஒன்றுமே நம்ம சிலர் பார்க்கும்போது சும்மா ஒரு பார்வை, ஒரு அன்பாக ஒரு பார்வை பார்த்தா கூட தட் will be over. நீங்கள் பார்க்கும்போது அன்பாகவும் பார்க்கலாம், அப்படி ஒரு முறை மறைச்சிட்டு போகலாம். ஸோ அன்பாக பார்த்தீங்கன்னா தி அன்வான்டட் நெகட்டிவ் ஃபீலிங் கம்மிங் தேர், தட் வில் பி ஷட் டவுன் தேர் இட் செல்ஃப், தட் வில் பி ஓவர் தேர் இட் செல்ஃப். அப்படி இல்லாமல் நம்ம பார்க்கும்போது எதையோ நினச்சிட்டு அவங்க நினச்சி அவங்க கண்டுக்காம கூட போயிருந்து எது நினச்சி போயிருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களில் வி கெட் த கர்சஸ் ஆஃப் அதர்ஸ் நிறைய நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ தேர் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். We should not get the curses of anybody else. முடிஞ்ச வரைக்கும் we will try to extend our love and compassion, try to help others in all circumstances. That is the way in which we can curtail everything. அப்போ அந்த வேற்றுயிர் பகை என்பது மற்ற ஜீவன்கள் மனிதர்கள் அந்த யாருக்கிட்ட இருந்தோம் ஒரு சாபத்தையோ ஒரு துன்ப அலைகளையோ நம்ம வாங்கக்கூடாது. அதுக்கு தான் மகிழ்ச்சி அவர்கள் அந்த இரண்டொழுக்கு பண்பாடு சொல்கிறாங்க. I in my lifetime will not cause harm to anybody physically or mentally. I will render all possible help to those who are suffering. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சோ நம்ம நிறைய துன்பம் கொடுத்துறோம், நமக்கே தெரியாது. அப்படி நம்முடைய ஹேபிட் அப்படி இருக்கும். நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு முரட்டாக ஒரு ஆள் வரனாக்கா அவன் போகும்போது 2 பேர்த்து இடிச்சிட்டே தான் போவான். அவனுக்கு தெரியாது, இடிக்கிறதுன்னு தெரியாது. மற்றவங்களாம் நினைப்பான் எருமை மாடு மாதிரி போகிறான் இடிச்சு போகிறான் நினைப்பான். பட் he will not mind about it. அவனுக்கு அது தெரியாது. பை ஹேபிட் he will be moving there. ஒரு ரோட்டில் ஒரு 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 இது எருமை நடந்து போகுதுன்னா அது நம்ம மனுஷன் வர நம்ம ஒதுங்கி போகலான்னு போகும், அது பாட்டு போயிட்டு தான் இருக்கும். அதில் தூசி இருக்கும், இது இருக்கும், அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து பை ஹேபிட் we commit lot of things to others. There we should be very careful. இப்போ இந்த வேற்றுயிர் பகையை அவாய்ட் பண்ணணும். தென் தி நேச்சுரல் calamities that occurs by nature and we cannot prevent it, but we should make ourselves
to adapt to such circumstances. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அதுக்கு பழகிட்டு வரோம். திடீர்னு மழை வருது, பெரிய வெயில் வருது, காற்று வருது, சுனாமி வருது, புயல் வருது. ஸோ ஃபார் எவ்ரி திங் வி கெட் accustomed to that. By your experience and intelligence, we get accustomed to that. இன்றைக்கெல்லாம் வந்து எவ்வளவு எர்த்குவேக் வந்தாலும் விடியாத கட்டடம் கட்டுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி now the environment, the structure is going on that. But அதையும் மீறி if something happens, then we got to accept it. And we should get the experience from that and we have to develop it there. So that is from the natural calamities. Then தற்செயல் விபத்துக்கள், the accidents which are coming unexpectedly on the way. நம்ம போயிட்டுருக்கோம், வெளியில் போயிட்டுருக்கோம், நமக்கே தெரியாது, திடீர்னு somebody comes and hits us. அவங்களுக்கு தெரியாது நம்ம மேலே மோதுவாங்க. Without knowing anything, that comes accident. That is also to be expected. அதிலிருந்து நம்ம வரணும். ஸோ இந்த மூணு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வேற்று ஏற்பாய, நேச்சுரல் கலாமிட்டிஸ், தற்செயல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தான் நம்ம வந்து எந்த காரியம் செய்யும் போதும் நமக்கு நாமே ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிறோம். அருட்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்துகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாக வழி நடத்துவோம். You give a protection around you. So you are creating a field which will be remaining around you. Wherever you go, that field will be coming there. And whenever that unwanted things happen, immediately that field will be preventing that. That will not reach you immediately. ஸோ இதை நம்ம வந்து இந்த அருட்காப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இருந்தாலும் நம்ம செய்யணும். நம்ம செஞ்சோம்னா எங்கே போனாலும் நாமும் நல்லா இருப்போம், நம்ம இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் பிளேஸ் நல்லா இருக்கும். சப்போஸ் யூ கோ அண்ட் சிட் இன் அ பஸ், இமிடியட்லி கிவ் அ ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் கொடுக்கறனால உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் கிவிங் பாதுகாப்பு. யூஆர் கோயிங் இன் ட்ரெயின், யூ கிவ் அ ப்ரொடெக்ஷன். யூஆர் கோயிங் இன் அ பிளான், யூ கிவ் அ ப்ரொடெக்ஷன். சரி, இட் ப்ரொடெக்ட்ஸ் நாட் ஓன்லி யூ, தி என்டையர் பீப்புள் அரவுண்ட் யூ. அது மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது யூ கிவ் அ ப்ரொடெக்ஷன் டு தி என்டையர் ஹவுஸ் அண்ட் ஃப்ளாட். அது மாதிரி எங்கெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அங்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். காரில் ஏறி உட்காந்த உடனே யூ கிவ் அ ப்ரொடெக்ஷன் டு யூ அண்ட் கார். அதுவும் நமக்கு வந்து சாமிஜி இது கொடுத்துருக்கனால வி நோ தட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட், தட் த டிவைன் ப்ரொடெக்ஷன் நமக்கு தெரியும் இம்பார்ட்டன்ஸ். பட் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்போது எப்படி அந்த மனநிலையில் நல்லா வச்சு கொடுக்கும். யூ கீப் யுவர் செல்ஃப் துரியம், தென் கிவ் அ ப்ரொடெக்ஷன் அரவுண்ட் யூ. ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்போது எப்படி, வாட் ஷுட் பி யுவர் இமேஜினேஷன், பாவனை எப்படி இருக்கணும்? மெக்கானிக்கலாக அற்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரமும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாக வழிநடத்த அமைதியாக, அப்படி மெக்கானிக்கல் சொல்லி முடிச்சா போதுமா? ஃபீல் பண்ணணும். அதுவும் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீ இந்த வேர்டு வாயில் கூட சொல்லாமல் இருக்கலாம், பட் ஃபார் எவ்ரி வேர்டு யூ ஃபீல் இன்சைட். அப்படியே உங்களை சுற்றி ஒரு டிவைன் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற மாதிரி பவனம் பண்ணிங்க. பெரிய ரவுண்டாக அல்லது வட்டமாக உங்களை சுற்றி ஒரு பெரிய கான்சென்ட்ரிக் டூ மாதிரி கூட எப்படி நினச்சிங்க, பரவி இருக்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் மூவிங் வித் யூ எவரிவேர் வேரெவர் யூ டு தட். தட் கிவ்ஸ் அ ப்ரொடெக்ஷன். இதுதான் அந்த காலத்தில் நம்ம இந்த ராமாயண மகாபாரத் கதையிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ, உங்கள் அம்பு போடும்போது திருப்பி ஒருத்தர் அம்பு போட்டால் வந்து ஒரு இடத்துல எல்லையில் நிற்கும், அதை தாண்டி உள்ளே வராது. இவங்களுக்குள்ள ஒரு பலூன் மாதிரி உங்களுக்குள்ள உள்ள இருக்க மாதிரி காமிப்பாங்க. யா. So now we have so many methods for imagination. As the science develops, we get that also. அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் வச்சு சும்மா imagine a globe around you that protects you. So that is with you. Wherever you go, it comes along with you. That guides you, protects you, leads you, everything in that way. அப்போ அதை நம்ம எல்லா இடத்துக்கும் சொல்லிக்கிறது ஓரளவு இதிலிருந்து we can safely escape from this. வாங்க வாழ்க்கை வாங்க. Oh, one more junior to the class. சரி, அப்போ அந்த வேற்று ஏற்பகை, இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்து, இதில் எல்லாத்துலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளான்டு லைஃப் யூஸிங் ஆல் அவர் எக்ஸ்பீரியன்சஸ். wherever you go, you plan that occasion and give a protection to you. ஸோ நம்முடைய அறிவுபூர்வமான சிந்தனைகள் இன்னும் தெய்வத்தை நம்ம துணைக்கு எடுத்துக்கிறது, இதன் மூலம் ஓரளவுக்கு அதை we can come out of that. Then comes the அறநெறி.
பொதுவாக அறம் என்று சொன்னால் நிறைய செய்திகள் நமக்கு சொல்கிறது. அறம், தர்மம், நீதி, நேர்மை, இதெல்லாம் ஒரே ஒரு மீனிங் கொடுக்கக்கூடியதான். பட் அதுக்கு ஒவ்வொருத்தரும் நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. மகரிஷி இந்த அறம் என்பதற்கு நல்ல ஷார்ப்பாக டெஃபினிஷன் கொடுக்குறார். ஹி டிஃபைன்ஸ். எப்படி அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாரு? வாட் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ் கம்மிங் அண்டர் தட். அது கீழே அறம் என்பது கீழே என்னென்ன வருகிறது? ஒழுக்கம், கடமை, ஈகை. The morality, duty and charity, that comes there. அந்த morality அதுக்கும் நல்ல ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் தட்? ஒழுக்கம், மொராலிட்டி அப்படிங்கிறதுக்கு மகரிஷி அழகான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் கூட ஒழுக்கம் வெளுப்பும் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பள். ஏன்னா நமக்கு இருக்கிறதுலேயே நமக்கு ரொம்ப முக்கியமானது கேட்டால் உயிர் தான். அதை விட முக்கியமானது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இன்றைக்கி நிறைய சம்பாதிக்கிறோம், செய்கிறோம், நிறைய காசு வச்சுருக்கோம். இப்போ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கேட்குறாங்க, நான் 1,00,000 தினார் தரேன், உங்கள் உயிரை தரியா? உங்கள் வீட்டை தெரியான்னு கேட்டால் கொடுத்துடலாம், மற்றெல்லாம் கேட்டால் கொடுத்துடலாம். உயிரை தெரியான்னு கேட்டால் கொடுப்போமா? ஸோ இதுக்கு மதிப்பே கிடையாது. நீ 1,00,000 எடுத்தானே, 1 கோடி கொடுத்தானே, எவ்வளோ கொடுத்தா என்ன? அதான் உயிரினும் ஓம்பப்படும். அதை விட அதிக வேல்யூ உள்ளது ஒழுக்கம் என்பது தான். அதுக்கு நல்ல டெஃபினிஷன் மகரிஷிகள் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி டெஃபினிஷன் given by சாமிஜி? இது நமக்கு 2 ஒழுக்க பண்புல வரக்கூடிய. இன்னும் மகரிஷி சொல்லுது, அதுக்குன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. தட்ஸ் ஆல். எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பமில்லாத நன்மை தரக்கூடிய செயல்களை செய்வேன். அதுதான் அது அந்த ஒழுக்கத்துக்கு மகரிஷி சொல்லக்கூடியது. அந்த டெஃபினிஷன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா, when you analyze that word, எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ ஒரு துன்பமில்லாத நன்மை தரக்கூடிய செயலாக இருந்தால் அதெல்லாம் ஒழுக்கம் என்று சொல்கிறோம். நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈஸியாக we can identify what are all coming under that morality, what are all deviating from that morality. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம பொதுவாக ஒழுக்கம் என்று சொல்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறோம்? ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க திருமணமாகிற வரைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், தப்பி போகக்கூடாது என்கிறதுக்கு அது ஒரு வார்த்தையை ஒழுக்கம்னு சொல்கிறோம். பட் அது ஒரு கேஷுவலாக சொல்லக்கூடிய, அதை விட நிறைய மீனிங் இருக்குது. இப்போது நம்ம இதுக்கு எடுத்துக்கோம், ஒருத்தருக்கு கோபம் வருது. இப்போ இந்த கோபம் என்கிறத இந்த ஃபார்முலாவில் போட்டுப்பாங்க. கோபம் என்பது தனக்கும் தீங்கு செய்யும், பிறருக்கும் தீங்கு செய்யும், தற்காலத்திலும் தீங்கு செய்யும், பிற்காலத்திலும் தீங்கு செய்யும், உடலுக்கும் தீங்கு செய்யும், மனதுக்கும் தீங்கு செய்யும். பார்த்தீங்கன்னா கோபம் என்பது இந்த ஒழுக்கம் என்பதற்கு முற்றிலும் மாறானது. இப்போ கோபம் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்ம ஒழுக்கம் இல்லாதன்னு அர்த்தம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒழுக்கம்ங்கிற வேற மாதிரி டெஃபினேஷன் மனசில் வச்சிருந்ததுனால, கோபம் நம்மகிட்ட இருந்தால் நம்ம அந்த ஒழுக்கம்ங்கிற 6 இடத்துல அடிபட்டு போச்சு. ஒரு இடத்துல கூட அது பாஸ் மார்க் கிடையாது. அப்போ கண்டிப்பாக அதை விட்டே ஆகணும். ஆனால் விட முடிய மாட்டேன். டெய்லி லைஃப்ல அது எப்பயாவது வந்துருதுங்க. அது என்னதான் நம்ம இதுவா இருந்தாலுமே ஒண்ணு பசங்க கிட்ட இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட அது தவிர்க்கவே முடிய மாட்டேங்குது. இல்லை, அதாவது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடா வர்றது அது ஒரு இது கொண்டு ஒரு காக்கணும். குழந்தைகிட்ட கோவிக்கிறோம்னா அவங்கள அடிச்சு கைகால் உடைச்சு போறதுக்காக கோவிக்கல, ஒரு நல்லவங்களா கொண்டு வர்றதுக்காக நம்ம சொல்றோம். அது இட் ஷுட் பி ஒரு பிரிட்டன்டிவ், ஒரு நடிக்கிற மாதிரி இருக்கலாம் ஒழிய இட் ஷுட் நாட் கம் ஃப்ரம் த ஹார்ட். உங்களுடைய லிப்ஸோட சரி அது முடிச்சிடும். அந்த அளவுக்கு இருந்ததுன்னா தெரியாது. ஆனால் அது உள்ள உடம்புல இருந்து வந்ததுன்னா தான் கோவம் வரும்போதே பிளட் ப்ரெஷர் கூடும், அது எல்லாமே வர ஆரம்பிக்கும். அது வந்துன்னா தென் இட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட் அர்த்தம். ஆனால் இப்போ என்ன, லிப்ஸில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அது கீழே வந்துடுது. ஆரம்பிக்கிறது லிப்ஸில் ஆரம்பிக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுது. தப்பு செஞ்சா லிப்ஸ்ல இருக்குங்க, 4 தடவை இருக்கும், 5ஆவது தடவை உள்ள போவோம், அதுக்கப்புறம் 10ஆவது தடவை போய் வெளியில அப்படியே வயிற்றுல. அதான் அந்த இவர் எஸ்கேம் தான் இது சொல்லும்போது சொல்லுவார். அவங்க சொந்தக்காரங்க ஒரு வீட்டில்
அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் கண் அவனான்னு திட்டிகிட்டு இருந்தான். அவர் போய் கேட்டார், என்னம்மா ஏமா திட்டிகிட்டு இருக்கிறீங்க? அவர் தான் அவங்க இருக்கிற வேறூரில் இருக்கு, அவர் தான் மெட்ராஸ் போய் 1 வாரம் ஆச்சு இல்லை, ஏன் இப்போ திட்டிட்டு? அவர் நினைச்சாவே எனக்கு திட்டு போல. இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஆமாம். அப்போ இதெல்லாம் நம்ம பாதிக்குது, எவ்வளோ பாதிக்குது. பட் இட் இஸ் நாட் தட் இஸ் டு எராடிகேட். நம்ம சொல்கிற மாதிரி வாயில் சொல்கிற மாதிரி அது உடலாம் முடியாது. ஏன்னா இட் ஹஸ் கம் த்ரூ ஃபார் அ வெரி லாங் டைம். கோபம் என்பது நம்ம அந்த விலங்கு குணத்திலேருந்து வரக்கூடியது. அது பல ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்மகிட்ட இருக்குது. அதில் ஒரு நாளில் விட முடியாது. அட் த சேம் டைம் நம்ம விடணும்னு முயற்சி பண்ணுற பாருங்க, தட் இஸ் ஃபர்ஸ்ட் அட்டம். விடணும், இது சரியில்லை, இதனால் வந்து நன்மைகள் கிடையாது, முயற்சி பண்ண, தட் இஸ் ஃபர்ஸ்ட் அட்டம். அப்புறம் நம்ம சாமி சொன்னபடி அந்த ஒரு லிஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு 10 பேரை 15 பேரை ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ண இட் கம்ஸ் டவுன். இட் மே டேக் 1 year 10 year கூட 10 வருஷம் கூட ஆகலாம் நம்ம முழுசாக விடுறதுக்கு. பட் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் அட்டெம்ப்ட் இருந்தால் ஒன் டே we can completely eradicate, neutralize it. வீட்டை பண்ண முடியும். பண்ணனா தான் நம்ம ஆன்மீகத்தை சாதிக்க முடியும். அது இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய சாதனைகள் இருக்காது. அதுக்கு நம்மளுடைய எனர்ஜியை அப்படியே அள்ளி கொட்டிடும், வெளியே கொட்டிடும். கோவிக்கிறதுனால என்னன்னா மற்றவங்க பாதிக்கிறாங்க. அதை விட நம்ம we get ourselves, we face a lot of losses. உடல் மனம் எல்லாம் பாதிக்கும். அதனால எப்படியாவது அதை நம்ம மாற்றணும். அப்போ அந்த ஒழுக்கம் என்பது டெஃபினிஷன் போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஈஸிலி we can identify whether it is needed or not. எந்தெந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அங்கே ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்களை பார்த்தா சில சென்ஸில் கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம செய்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கூட தெரியாது. ஒருத்தர் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எப்படி how to identify which is good or bad? You put this formula. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கோ மனதுக்கோ இது துன்பம் தரவில்லை, நன்மைதான் செய்கிறது. யூ டோன்ட் worry about the entire world, you go on with it. உலகத்தை பற்றியே கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருடைய ஒப்பீனியன் எடுத்துட்டு நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஒரு அப்பா பையன் 2 பேர் துணி துவைக்கிறதுக்கு துணிகளெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த கழுதையை கூட்டிகிட்டு போன கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆகிப்போய் கிடச்சி. இப்போ நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் நல்லது செஞ்சாலும் ஒரு யோசனை சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சாலும் ஒரு யோசனை சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து அதை நம்ம எதையும் எடுத்துக்க முடியாது. நம்ம இப்போ செய்கிற சரியாக தப்பா நீங்கள் யூ டிசைட் யுவர் செல்ஃப். இஃப் யூ டிசைட் இந்த ஒழுக்கங்கிற ஃபார்முலா போட்டால் கரெக்டாக வருதுனாக்க யூ டோன்ட் மைண்ட் அபவுட் எனிபடி இன் த வேர்ல்ட். யூ ப்ரொசீட் போயிட்டு வேண்டி. ஓகே, தேர் கம்ஸ் தட் the morality, and also the morality which can be applied only for the self. நமக்கு தான் நம்ம போட்டு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் போட்டு பார்த்து நீ ஒழுக்கம் இல்லை நீ ஒழுக்கம் சொல்லி நம்மளே ஒரு வழி பண்ணி போடுவாங்க. So it has to be applied only for ourselves. நமக்கு தான் போட்டு மாற்றணும். Then comes that கடமை. அது சாமி சொல்லும்போது அழகாக சொல்லுவாங்க, கடன் plus மை, due to the society, that comes the duty. நாம் இந்த சமுதாயத்துக்கு கடன்பட்டு இருக்கிறோம். அந்த கடன் நம்ம எப்படியாவது திருப்பி அடைக்கணும். நம்ம என்ன கடன்பட்டுருக்கிறோம்? நம்ம பிறந்ததுலேருந்து நல்லா வசதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். நம்ம சம்பாரித்து நம்ம பொழைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம சம்பாரித்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். இன் வாட் வே வி ஆர் இன்டெப்டட் டு தி சொசைட்டி? நம்ம பிறந்ததுலேருந்து யார்கிட்டையும் கடை வாங்கலை, யார்கிட்டையும் பிச்சை எடுக்கலை, யார் தெய்வம் நமக்கு வரல. நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம உழைப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏன் அந்த சொசைட்டிக்கு கடன்பட்டுருக்குறோம்? சொல்லுங்களேன். நீங்க உழைக்கலாம், செய்யலாம், ஆனா சாப்பிட்ற உணவு எங்கிருந்து வருது? மற்ற வசதிகள்லாம் எங்கிருந்து வருது? எல்லாமே இந்த சொசைட்டி கொடுத்தது. எவ்ரிதிங் சொசைட்டி ஹஸ் கிவன். உணவு, உடை, இருப்பிடம், அத்தியாவசிய தேவைகள் சொல்றது, இந்த 3மே சொசைட்டி கொடுத்தோம். நாம் உண்ணக்கூடிய உணவை நம்ம தயாரிக்கலாம். நம்ம போய் நிலத்தில் நெல் ஊனி அறுத்து செஞ்சு கொண்டு வந்து அரைச்சி கொண்டுட்டு வரல. அது somebody has done it. அது மாதிரி நம்ம துணி, நம்ம போடுற துணி நம்ம நெய்யில், somebody has done it. நம்ம குடியிருக்க வீடு நம்ம கட்டல, somebody has done it.
நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், நம்ம சொசைட்டிக்காக நம்ம ஒன்று கொடுக்குறோம், அது வேறு விஷயம். ஸோ அப்புறம் வந்து இதெல்லாம் சொசைட்டி தான் அனுபவிக்கிறோம். அப்புறம் அதுக்கு மேலே லைஃப்பில் பார்த்தோம்னாக்கா வீட்டில் இது மின்சாரம் யூஸ் பண்ணுறோம், நம்மளாம் கண்டுபிடிச்ச மின்சாரம். ரேடியோ, டிவி, கம்ப்யூட்டர், செல்ஃபோன், இதெல்லாம் நம்மளாம் கண்டுபிடிச்சோம். சம்படி கேஸ் டிஸ்கவர்ட், நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சரி, வெளியே நடந்து போகிறோம், இந்த ரோடு நம்மளா போட்டோம்? இல்லை. பஸ்ஸில் ஏறி போகிறோம், பஸ் நம்மளா கண்டுபிடிச்சோம்? இல்லை. ஸோ when you say that society is responsible for each and everything, we are just enjoying that. அப்போ நம்முடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் சொசைட்டிக்கு இருக்கும். சரி, நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் பஸ் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? காசு நிறைய இருக்குது, காசு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? யூ ஆர் பேயிங். நீங்கள் பணம் நிறையா இருக்குது, நம்ம விவசாயம் பண்ணலைன்னா எப்படி உணவு இங்கே வரும்? யூ ஆர் பேயிங் தட். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் என்னன்னாக்கா the laborers, the workers, the scientists, they already done a lot of things. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலேன். சப்போஸ் ஒரு பிறந்தோன்னு ஒரு குழந்தைய கொண்டு போய் காட்டில் விட்டுருந்தோம். You leave that child, the newborn child, in the forest. Let the child live along with the animals for some time. Let it be there for 25 years. Then after 25 years you go and bring the child. What will be the status of the child? Just imagine, பிறந்தோன்னா குழந்தை எப்படி காட்டில் விட்டு தொடங்கி அந்த குழந்தை எப்படியோ வந்து விலங்க வாழ்ந்துட்டு இருக்குது. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அகைன் போய் கூட்டிகிட்டு வரீங்க. வாட் வில் பி தி ஸ்டேட்டஸ் ஆஃப் த சைல்டு? அனிமல் கரெக்டாக தான் இருக்கும். அது பேச தெரியாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, துணி போட தெரியாது, சாப்பிட தெரியாது, நம்மள மாதிரி எந்த வேலையும் செய்ய தெரியாது. அப்போ இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் செய்ய தெரியுதுனாக்கா only the society has given to us. This cultured life, who is the society is responsible for this cultured life. இந்த சொசைட்டிலேருந்து இந்த கல்ச்சர் லைஃப் நமக்கு வந்திருக்காரு. அப்போ இந்த கல்ச்சரை நமக்கு சொசைட்டி தான் கொடுத்துருக்குது. ஸோ we are all indebted to society. அப்போ இந்த சொசைட்டிக்கு நம்ம எதாவது பண்ணணும். ஸோ how to repay the society with all your physical and mental ability, then you try to repeat that. உங்களுடைய உடல் நலம், மன வளம், பொருளாதார வளம், கல்வி வளம், இதுக்கு தகுந்த மாதிரி whatever you can do it for society. அதுக்காக உங்களுக்கு சிரமப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம். whatever it is possible, whatever it is that remains a surplus to you, that you start helping others. அந்த வகையில் நம்ம செய்யலாம். அப்படி பார்த்தா அன்றாடம் we can do a lot to the society. Every day you can return to the society a lot of things. What you can do for it? என்ன செய்யலாம் சொல்லுங்க. தினம் தினம் நாம் ஒவ்வொருத்தரும், நீங்கள் you may be rich or poor, you may be educated or uneducated, okay, but you can do a lot to the society. என்ன செய்யலாம்? வாழ்த்தலாம். That doesn't require anything. ஒன்றும் தேவையில்லை. சொசைட்டி நல்லா நினச்சி வாழ்த்தலாம். சின்ன சின்ன உதவிகள் உங்களால் முடிஞ்சதை செய்யலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். நீங்கள் பெரிய கோடியாக குடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்க அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கஷ்டப்பட்டு போது நீங்கள் சும்மா கவலைப்படாதீங்க, எல்லாம் கடவுள் சரி பண்ணிடுவார் அப்படி ஒரு தைரியம் சொன்னால் போதும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன்ல, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இன்னைக்கு நம்ம வார்த்தை சொல்றதுக்கு பயந்துக்கிறோம். சொன்னா பிடிச்சிக்கோங்களேன் என்னமோ. தைரியமா சொல்லுங்க. You don't worry, but God is there within you. That God will help you. If you promise somebody that you are going to help, that God is with you. கடவுள் உதவி செய்வார். பட் நம்ம முடியாத சொல்ல வேண்டாம். whatever is possible நம்ம அந்த அளவுக்கு கொடுக்கலாம். So the duty also, what he says is, it should begin from the self, family, then the society, finally it should go to the world. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், அப்படி தான் அந்த கடமைகள் விரிஞ்சு போகணும். டைரெக்டாக எடுத்தோம் நம்ம போய் சொசைட்டி சேர்ந்து போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் எனக்கு செய்ய வேண்டியது, குடும்பம் செய்ய வேண்டியது, தென் சொந்தக்காரங்களுக்கு செய்ய வேண்டியது, ஊருக்கு செய்ய வேண்டியது, தென் in that way it's go. Then lastly it comes the ஈகை, the charity. The charity alone brings you for permanent happiness. What all things you do, it is only satisfying you. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புலன்களை திருப்தி செய்யறோம். நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், எல்லாம் பண்ணுறோம். It satisfies our senses, that's all. Only the charity which goes to society and the returns will be coming one by one decodes. That is the real punya. அது தினம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம செய்யணும். அதை வள்ளுவர் சொல்லி, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திடக்கும் வன்கணவர். What is the meaning of that Quran?
ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்தளக்கும் வன்கணவர். வன்கணவர் அப்படின்னா திருடன் அர்த்தம். பிறருக்கு கொடுத்து உதவி செய்து அந்த உதவியை பெற்றவர்கள் மனம் மகிழும் போது அதை பார்த்து மகிழத் தெரியாமல் அந்த பொருளை தானே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் திருடனுக்கு சமமானவர்கள். அப்ப எந்தெந்த இடத்துல நமக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க செய்யலாம். சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். சின்ன சின்ன உதவிகள் நமக்கு நிறைய செய்யலாம். அது மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய லைஃப்ல என்னென்ன சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம், அதை என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? எது என்ன சொல்றாங்க? அப்புறமா சொல்றேன். சரி 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 சரி. நாங்க இப்போ குழந்தைங்களுக்குலாம் தமிழ் சொல்லி கொடுக்குறோங்க ஐயா. பில்டிங்ல வந்து பாலபாதின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருக்குறள், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். தமிழர்களோட கல்ச்சர் எல்லாமே எனக்கு தமிழ் லாங்குவேஜே கிடையாது எந்த ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா. நல்லதான், வெரி குட். அது வந்து எவ்ரி ஃப்ரைடே அவங்க வாலண்டியர்ஸ் அவங்க எல்லா பேரண்ட்ஸ் வந்து நல்லதான் 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 நல்ல தமிழ் கல்ச்சர் சொல்லிக் கொடுக்கலாம். நல்ல தமிழ் மொழி நல்லா புரிஞ்சு கண்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நல்லா இட்ஸ் வெரி குட் திங். நல்லதான். அது எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். நமக்கு திருக்குறள் தெரிஞ்சாவே பெரியதான். திருக்குறள்ல வந்து அட்லீஸ்ட் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு 10-20 குறள் தெரிஞ்சு வச்சுட்டாவே பெரியதான். நல்லதான். இட்ஸ் வெரி குட் திங். அந்த மாதிரி வேற நீங்க நிறைய நினைச்சுப்பாங்க. என்னென்ன வகையில் ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் நம்பர் ஆஃப் வேஸ். வாட் வே யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ் நினைச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் நம்பர் ஆஃப் வேஸ். அது ஒவ்வொன்றும் நினைக்க சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேர் யூ ஸ்பெண்ட் யுவர் பயோமைண்ட்ஸ் ஃபார் ஹெல்பிங் அதர்ஸ். அது நம்ம மற்றவங்க செய்ய செய்ய ஆக்சுவலி தட் இஸ் த ரியல் வொர்ஷிப்பிங். அதுதான் உண்மையிலே கடவுளை வழிபடுவது என்பது அந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட மற்ற ஜீவன்களுக்கும் மற்ற பொருட்களுக்கும் நம்ம வந்து உதவி செய்வதுதான். அது ஒரு நல்ல நல்ல ஹெல்ப். தென் வேற எது என்ன செய்யலாம்? லீவிங் தட் ரியலி மண்டபம் சர்வீஸ் பண்ணி இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சர்வீஸ். ஏன்னா இங்கே வந்து இது ஒரு ஃபுல் ஃபார்மில் ஃபிசிக்கலி மென்டலி எல்லாத்துக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த சர்வீஸ்லேயே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. there are different types of service. சோறு போடுறது ஒரு சர்வீஸ் தான், துணி கொடுக்குறது ஒரு சர்வீஸ் தான், எஜுகேஷன் கொடுக்குறது ஒரு சர்வீஸ் தான், மெடிசன் கொடுக்குறது ஒரு சர்வீஸ் தான். எவ்ரிதிங் இஸ் சர்வீஸ். பட் தி ஹையஸ்ட் ஃபார்ம் சர்வீஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். இப்போ ஒரு மனுஷனை நல்லவனா மாற்றிட்டோம்னா அவன் இன்னும் 1000 பேருக்கு உதவி செய்வான். அவன் கெட்டவனா இருக்கிற வரைக்கும் எத்தனையோ பேருக்கு துன்பம் கழிச்சிட்டே இருக்கிறான். ஸோ அதனால ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சர்வீஸ். அதை நீங்கள் செய்யணும் தாராளமாக. எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு செய்யலாம். எனக்கு ரோல் மாடல் வந்து கலைச்செல்வி. அவங்க இந்த அளவுக்கு பண்றாங்கன்னு அவங்கள பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. நல்லா செய்யறாங்க. அவங்க 2 பேரும் பாராட்ட வேண்டியது. அவரும் வீட்லயே அவரும் நல்லா 2 செய்யறாங்க. 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து செய்யறாங்கல்ல. அவருக்கு செய்யறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க, இவங்க செய்யறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. உண்மையில இதுதான் ஒரு மகிழ்ச்சின்னு சொல்றது. நம்ம குடும்ப வாழ்க்கையில அனுபவிக்கூடியதுதான் ஒரு மகிழ்ச்சி. நல்லா இப்போ இந்த சூழ்நிலை இந்த குழந்தைகள் வளரும் போது அவங்களுக்கு இயல்பாக அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி தானாக வந்துடும். அது மாதிரி எல்லாருமே நீங்களும் அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து செய்யறதுக்கு வாய்ப்பு தான் செய்யலாம். முதல்ல உங்களுக்கு வர்றதுக்கு விட்டாங்களே அது பெருசு. ஏன்னா நிறைய ஃபேமிலியில் வர்றதுக்கு விட மாட்டாங்க. அப்போ வந்து யூஆர் மச் ஃபார்ச்சுனேட்னு அர்த்தம். அவங்க கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க, அவங்களும் உங்களோட பயிற்சி போயிடறாங்கன்னா யூஆர் வெரி மச் ஃபார்ச்சுனேட். அட்லீஸ்ட் முதல்ல உங்களுக்கு விட்டுருக்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. நிறைய ஃபேமிலியில் விட முடியாது. நல்லா தெரியுங்க. மன்றத்துக்கு போனீங்கன்னா காலை உடச்சு போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் என்னென்னா போனால் ஏதாவது சாமியார போயிடுவாங்களோ, நாளைக்கு நம்மளை விட்டுட்டு மறந்து போயிடுவாங்களோ என்னமோ. தேர் அஃப்ரைட். அது மாதிரி நிறைய இருக்கு, பாதிப்பு இருக்கு. நல்ல இப்ப என் பொண்ணுமே இருக்காங்க ஐயா. இப்போ 10th அதனால வர முடியல. எங்க அப்பா ஆனா சொன்னாரு, நீங்க போறீங்க சரி, அவ வந்து இப்பதான் சின்ன பொண்ணு, அவளையும் கொண்டு போய் இதுல விட்டு நிறைய இன்சிடென்ட் அப்போ அந்த டைம்ல வந்துச்சு. இந்த மாதிரி போனா வந்து துறவரம் அந்த மாதிரி போயிடுவாங்க, இதுல ஃபேமிலி லைஃப் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணாங்க.
எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. நம்ம வந்து இல்லை நமக்கு அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. இன்றைக்கி நிறைய சிஸ்டம்ஸ் அப்படி ஆகிப்போச்சு. இன்னும் சில சிஸ்டம்ஸ்ல எல்லாம் யங் ஏஜில் போய் நுழைச்சிட்டாங்கன்னா போனோன்னா சரி அப்போ திருப்பி விடுறதே இல்லை. திருப்பி விடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறதில்ல. அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அது என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கோ they get people for free service throughout the year, throughout the life. இப்போ சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு ஆள் போட்டால் 5000 10,000 கொடுக்கணும், அவங்களுக்கு போனஸ் கொடுக்கணும், சம்பளம் கூட்டி கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆள் எடுத்துட்டாக்கா அவங்க லைஃப் முழுக்க சேவை செய்கிறாங்க. அது யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டாக்கா டைனமிக்காக இருப்பாங்க, நிறைய சேவைகள் செய்வாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சில ஆசிரமத்துக்கு போனோன்னு மொட்டை அடிச்சிருவாங்க. ஆம்பளே பொம்பளை யாராக இருந்தாலும் ஏன்னா மொட்டை அடிச்சு உடனே வெளியே போக மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து ஒரு எல்டர்ஸுடைய ஒரு பயம் நியாயமான பயம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஆமாம் அப்போ நம்ம சொல்லணும் we should appraise our system. நம்ம சிஸ்டத்துக்கு மற்றதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது? இதில் சாமிஜியே குடும்பத்தில் இருந்தவர் தான், குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே நிறைய இருக்கிறாங்க. அப்போ சொல்லணும், அந்த மாதிரி சொல்லி தான் கொண்டுட்டு வரணும். அதனால் வந்து அவங்களுடைய பயம் நியாயமானதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம வந்து ப்ராப்பராக சொல்லி பண்ணுறோம். பரவாயில்ல அப்படி நீங்கள் இப்போ 2 பேருமே உண்மையில் இருந்தால் நல்லதான். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி அவங்களையும் சேர்க்கறது ட்ரை பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி டெய்லி ஏதாவது 2 உதவிகள் நம்ம நீங்கள் படுக்கும்போது நினச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருக்காவது 2 பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்குன்றது உங்களுடைய மனசுக்கு வரணும். வந்ததுன்னா வச்சு அதை நினச்சிட்டு நீங்கள் தூங்குங்க, யூ வில் ஹேவ் அ வெரி சவுண்ட் ஸ்லீப். அப்புறம் படுக்கும்போது என்ன நினைக்கிறீங்களோ தட் வில் பி ரன்னிங் த்ரூ அவுட் த நைட். அதனால் படுக்கும்போது ஏதோ நல்லது நினச்சிட்டு படுக்கணும். படுக்கும்போது ஏதோ ஐயோ போச்சே இவன் இப்படி ஏமாற்றிட்டான்னு நினச்சிங்கன்னா நைட்டெல்லாம் ஏமாத்துற மாதிரியே கனவு வர த்ரூ அவுட் த நைட் வில் பி கோயிங். அப்போ கொஞ்சம் சந்தோஷம். நீங்கள் இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், நல்லது செஞ்சேன், ஓ இவங்களுக்கெல்லாம் செஞ்சேனா, சரி சந்தோஷம், வாழ்க்கை அப்படின்னு நினச்சி படுத்து பாருங்கள். யூ வில் ஹேவ் கம்ஃபர்டபுள் ஸ்லீப். தினம் ஏதாவது 2 புண்ணியம். ஒன்றுமே அன்னைக்கு யாருக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? நல்லா வாழ்த்தலாம். அதுக்கு தான் நமக்கு என்ன சொல்லி வச்சு நம்ம வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு ஒரு கோலம் போட்டால் எறும்பு வந்து அந்த அரிசி சாப்பிட்டு போகும். எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? ஆமாம் கோலப்பொடி போட்டு வெங்கச்சாங்கல்ல வச்சுட்டு அது என்ன வந்து சாப்பிட்டு போட்டு பாவி இப்படி பண்ணிவிட்டு வந்து வேலை க்ரஷ் பண்ணிட்டு போயிடுது. அது மாதிரி ஏதோ ஒரு பசியோடு இருக்கக்கூடிய மிருகங்களுக்கோ அல்லது மனுஷனுக்கோ கொஞ்சம் சாப்பாடு போடுறோம். அந்த காலத்தில் ஆடு மாடுக்கு நிறைய இருந்தாலும் அது கொஞ்சம் புல் கொடுத்தா அது ஒரு புண்ணியம். இல்லை இந்த காகத்துக்கு இங்கெல்லாம் காக்காயே காணும். காக்காய் இருக்கு, காக்காயை காணும். பட் சரி ஏதோ ஒன்றுக்கு அது என்ன சாப்பிடுதோ 2 அரிசி 2 தானியம் கொடுக்கல சந்தோஷமா சாப்பிடாது. We used to my husband every day. Here we get bird food also. So this is all the way in which we accumulate our punyams. நீங்க வந்து குருவிக்கு தான் உதவி செய்ய நினைக்க வேண்டாம். So this is all the very good ways. நம்ம டைம் ஆச்சு அங்க பேசிடுறோம். சரி, இதெல்லாம் நமக்கு சுலபமான வழி. நம்ம நிறைய புண்ணியத்தை ஈஸியாக படிக்கலாம். If you keep food for birds, they will fine us. 500 dirham. அப்படியா? They will take photo. During renovation. Yeah, why? Time they will ask. They making mess of that place. So many. அப்ப நம்ம உள்ள வளர்க்கறது தெரியாது, வெளியிருந்து வரது போடக்கூடாதா? இல்லைங்க, சாப்பாடு போட்டு வச்சாங்க அப்படின்னா உள்ள வந்து சாப்பிட்றப்ப எல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டு போயிடுது, கக்கா பண்றது, சாப்பிட்டுட்டு அங்கங்க போட்டுட்டு போயிடுறாங்க. அது வந்து இவங்க வைக்கிறனால தானே வருது, அதனால அவங்களுக்கு ஃபைனை போட்டு விட்டுருவாங்க. சரி, அதை பார்த்துக்கணும். ஸோ டிபெண்டிங் அப்பான் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ பார்த்துக்கணும். இப்போ நம்ம சொல்லி வச்சு போட்டு நாளைக்கு எனக்கு ஃபைன் போட்டு. ஸோ திஸ் ஆர் ஆல் த வேஸ் இன் விச் வி ஹெல்ப் அதர் லிவிங் பீயிங்ஸ் அண்ட் வி கெட் த புண்ணியம் தட் வே. ஸோ நம்முடைய உடலாலோ அறிவாலோ நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அந்த வகையிலெல்லாம் நம்ம அதை செய்யலாம். என்னென்ன முடிஞ்சதை செய்யலாம். செஞ்சு அந்த மற்ற ஜீவன்கள் சந்தோஷப்படும் போது அதுதான் நமக்கு கிடைக்கிற ரியல் சந்தோஷம். நம்மளா ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோம்னா சாப்பிட்ற வரைக்கும் இனிக்கும். ஆனால் 4 பேருக்கு கொடுத்து சாப்பிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சந்தோஷம் பார்க்குறாங்க பாருங்க, அது நீங்கள் எப்போ நினைச்சாலும் நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த வே டூ தட். ஸோ இது வந்து அறநெறின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து அறிவு நிலை. அது ஆரம்பத்தில் பார்த்தாக்கா நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கோம், அப்போ இருக்கக்கூடிய அறிவு நிலை. பின்னாடி பெரியவங்களாக வர்றோம், மெச்சூர் ஆகிறோம், இன்னும் பெரியவங்களாக வர்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்தில்
நம்ம எப்படி நம்முடைய அறிவு வளர ஆரம்பிக்கினாக்கோ பெரியவங்களையும் மற்றவங்களையும் பார்த்து அவங்களுடைய நடைமுறைகளை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். we try to imitate others. நீங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ அப்படியே பேரண்ட்ஸை காப்பி அடிக்கும். அதுதான் ஆரம்பம், அப்படி தான் இருக்கும். அப்போ வந்து அவங்க காப்பி அடிக்கும்போது நம்முடைய நல்ல பண்புகளாக இருந்துச்சு, அதை அப்படியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சோம். அப்போவே நம்ம சண்டை கட்டத்தை செய்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சோம். அதனால தான் we should be very careful to our children. ஏன்னா சில்ட்ரனுக்கு வந்து ரோல் மாடலே பேரண்ட்ஸ் தான். அந்த வளர்கிற வயசில் நம்ம அவங்க கூட நல்லா பிஹேவ் பண்ணுறது நல்லா சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள், குழந்தைகளுக்கு கூட நம்ம வந்து வாடா பாடான்னு கூப்பிட்டா அதுவும் வாடா பாடான்னு கூப்பிட்டோம். அதுக்கு ஏதோ ஒரு நாள் பேசுகிறப்போ எங்கள் பேரன் தான், அவன் மெட்ராஸில் இருக்கிறான், பையன் எங்கள் கூட கோயம்புத்தூர் இருக்கிறான். அப்போ அவங்க பாட்டி, அவன் மிஸ்ஸஸ், அவன் பேரன் சொல்லும்போது என்னடா பண்ணிருக்கு அது பண்ணிருக்குன்னு கேட்டோன்னா வாடா படம் பேசணுன்னா அவன் கடைசியில் அப்பா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டான். ஆனால் அப்படி ரிப்பீட் ஆகுது. என்ன இப்படி சொல்கிறான்னு பார்த்தா நம்ம என்ன சொன்னோம் அதான குழந்தைகள் சொல்லும். அப்போ நம்ம குழந்தைகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு நீ வாங்க போன்னு கூப்பிட்டீங்கன்னு நம்மளை அது வாங்க போன்னு கூப்பிட ஆரம்பிக்கும். நம்ம நினைக்கிற சின்ன வயசு தான், நம்ம எதுக்கு நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கணும், நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்ம அதுக்கு ரிப்பீட் பண்ண போகுது. அந்த குழந்தைகளுக்கு நம்ம அந்த மதிப்பு கொடுத்த வார்த்தைகளை சொன்னாங்கன்னா அதுவும் நமக்கு அது கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ குழந்தைகள் வந்து நம்மை பார்த்து கற்றுக்கொள்கிறது, அதுதான் நம்ம வந்து ஆரம்பித்த நம்பிக்கையின் அடிப்படை. பெரியவங்க, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, ஆதியார் இவங்களாம் நல்லதான் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறது நம்ம அப்படியே வித்தவுட் கொஸ்டினிங் தம் we should take it as such. அதான் நம்பிக்கை. இதுதான் பக்தி மார்க்கத்தினுடைய அடிப்படை. எந்த ஒரு பக்தி மார்க்கமாக இருந்தாலும் நம்ம கேள்விகள் அங்கே ரைஸ் பண்ணுறது. ஏன் சாமி கும்பிடணும், எப்படி கும்பிடணும் சொன்னாங்க, கும்பிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம வயசு வரும்போது நம்ம ஒன்றா நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அது நம்பிக்கையின் அடிப்படையில் வரக்கூடிய. அடுத்துதான் வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் வயசாக நமக்கு அறிவு உயர நம்ம ஒவ்வொன்றுக்கு விளக்கங்க ஆரம்பிக்கிறோம். ஒய், வாட், ஹவ், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் குழந்தைகள் பாருங்கள், ஒரு சின்ன வயசில் நம்ம என்ன சொல்லணும் அப்படி கேட்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஒரு அடல்சன்ட் ஏஜ், டீனேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்றும் அப்பா அம்மாவோட சண்டை கட்டும், வாத்தியாரோட சண்டை கட்டும், ஃப்ரெண்டோட எல்லா இடத்துலையும் சண்டை கட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ வந்து அந்த அறிவு வளருது, நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குது. நம்ம வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி அடித்து அப்படியே அடிக்கி வச்சுருக்கிறோம். அப்போ வந்து லைக்ஸ் டு கோ அவுட் ஆஃப் த பவுண்ட்ரி, அங்கே வர ஆரம்பிக்கும். அங்கே தான் அந்த விளக்கம் வரக்கூடிய. அந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு நம்ம ட்ரீட் பண்ணி கொண்டு வந்தோம்னா அந்த அறிவுக்கு தீனி போடணும். இப்போ நம்ம நிறைய அக்கேஷன் என்ன பண்ணுறோம்னா அந்த அறிவுக்கு தீனி போட மாட்டோம். அது நொச்சு கேள்வி விட்டுட்டே இருக்கா, அந்த போய் தொலை, ஒன்றும் பேசாத அப்படின்னு சொல்லி ஏதாவது அதனுடைய வேகத்தை தடுத்து விட்டுறணும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லலாம். பதில் தெரியல, எனக்கு பதில் தெரியல கண்ணு, நீ யாரா வாத்தியார்ட்டையும் நல்ல விட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம். அது வந்து நமக்கு சொல்கிறதுக்கு கரெக்டான வழி. அப்படி இல்லாமல் நம்ம வந்து அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அதை நிறுத்திட்டோம்னா அந்த அறிவு நின்று போயிடும். இப்போ கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கல, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருக்குறான். ஒரு சாமி கும்பிடும்போது நீ கையில் போவீங்க. அப்போ அந்த கேட்குது, இந்த சாமி காது கேட்காதா, குழந்தை கேட்கல. அப்போ நமக்கு ஏதோ பதில் தெரிஞ்சால் அதுக்கு பதில் சொல்லலாம். பதில் தெரியலன்னா எனக்கு தெரியல கண்ணு, எங்கள் அப்பா நிறைய சொல்லிக் கொடுக்கல, எனக்கு தெரியல, நீ வந்து யார்கிட்டயா தெரிஞ்சு விட்டு கேட்டுக்க, போதும், அது போதும், அதை எங்கேயும் கேட்டு தெரிஞ்சுக்கும். அப்படி இல்லாமல் நான் என்ன சொல்லுறா, கேட்டீங்கன்னா சாமி கண்ணை பிடிக்க போடும். இப்படி சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன ஆகும், கோயிலுக்கு போனால் சாமி கண்ணை போடுங்க, அப்புறம் எது கோயிலுக்கு போகணும்? இட் வில் கம் டு தட் கன்க்ளூஷன். அப்போ அடுத்த நீ கோயிலுக்கு போடுவோம், நான் வரமாட்டேங்க, குழந்தை வரமாட்டேங்க. ஏன்னா அதுக்கு வந்து நம்மளை விட சில்ட்ரன்ஸ் ஆர் மோர் இன்டெலிஜென்ட் தேன் அஸ். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அறிவுக்கு நம்ம தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளால தீனி போட முடியல, என்னால் தீனி போட முடியல, ஒத்துக்கணும். அது ஒத்துக்கிட்டா போதும். அது எங்கேயோ இட் வில் கெட் ஆன்சர் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ் ஃப்ரம் சொசைட்டி. எங்கே வேணும் அது ஆன்சர் எடுத்து பிடிச்சிக்கும். ஏன்னா அது எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம தடை பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த விளக்கம் என்பது அந்த வயசில் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த யங் ஏஜில் தான் அந்த அறிவு நல்ல வேலை செய்யும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் எல்லாம் சின்ன வயசுக்காரன் கண்டுபிடிக்கிறதா. பெரியவங்க வேணால் பேர் போட்டுக்கலாம். கண்டுபிடிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில், அது ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ள தான் எல்லா வகையான கண்டுபிடிப்புகள் அவங்க தான் செய்கிறாங்க. பட் பெரியவங்க கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க பேரில் அது வரலாம். ஏன்னா அந்த சமயத்துல அறிவு நல்லா வேலை செய்யும், உடலில் ரொம்ப திறமையாக இருக்கும். ஸோ நம்பிக்கை, விளக்கம், ஃபைனலாக ஒவ்வொன்றையும் கேட்டு வரும்போது அப்புறம் ஃபைனல் தானாக அந்த முழுமை பேர். முழுமை பேர் என்பது அறிவிலே முழுமை அடைகிறது.
அதை மகிழ்ச்சி அந்த இதில் எல்லாம் வல்ல தெய்வம் அதில் பாடிட்டு கடைசியில் அறிவு முழுமை அது முக்தி. முக்தி என்பது அறிவிலே முழுமை பெறுவது. இதுக்கு மேலே இன்னும் இல்லை என்ற கதையில். அப்போ அந்த அறிவிலே முழுமை பெற்ற ஒருவர் எப்படி இருப்பாங்க? ஜஸ்ட் இமேஜின். இந்த அறிவிலே முழுமை பெற்றவர்கள் சும்மா ஒரு இமேஜினேஷன். வாட் வில் பி தேர் ஸ்டேட்டஸ்? அறிவு முழுமை அது முக்தியின் மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா? அந்த அறிவிலே முழுமை பெற்ற ஒரு மனிதர் வாட் வில் பி இஸ் லைஃப் ஸ்டைல்? நல்ல ஞானத்தில் உயர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்புறம் சும்மா என்னென்ன உங்களுக்கு இமேஜின் பண்ணுறது கிடைக்கிறதோ சொல்லுங்களேன். ஞானத்தில் உயர்ந்தவளாக இருப்பாங்க. அது அறிவு. ஞானம் என்று சொன்னாலே தெளிந்த அறிவு. தெளிந்த அறிவு. அந்த தெளிந்த அறிவு என்று பார்த்தால் அது துன்பமில்லாத அறிவு. யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் துன்பமும் கொடுக்கலாம். அப்போ துன்பம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அந்த அறிவில் உயர்ந்த நிலைக்கு போகலையும் அர்த்தம். போகலையும் அர்த்தம். அப்போ துன்பமில்லாத அறிவு. இன்னும் வேற என்ன நம்ம சொல்லலாம்? ஒரு அன்பும் கருணையும் நிறைந்த நிலை. அந்த அறிவோடு சேர்ந்து அன்பும் கருணையும் நிறைந்து. இன்னைக்கு நிறைய பேர் அறிவாளிகளாக இருக்கிறாங்க. ஆனால் அன்பு கருணை ஈவு இறக்கம் அதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாதாரண மனுஷன் கூட திருடனுக்கு அறிவு ஜாஸ்தி. நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன். தப்பு செய்யறவனுக்கு அறிவு ஜாஸ்தி. எப்படியெல்லாம் தப்பு பண்ணால் தப்பு சொசைட்டியை தப்பிக்காமல் இருக்கலாம், அதாவது பிடிப்படாமல் இருக்கலாம் என்று பார்த்து செய்வான். இப்போ அவன் அறிவை நிறைய பயன்படுத்துகிறான். பட் அதுக்கு அது நல்லதுன்னு சொல்ல முடியாது. பட் அறிவு என்பது எந்த வகையிலும் பிறருக்கு துன்பம் கொடுக்காத வகையில் இருக்கணும். அன்பும் கருணையுமா இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். அங்குதான் அந்த முழுமை பெற்ற அறிவு உடையவர்கள் யாருக்கும் மனதால கூட தீங்கு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் முழுமை பெற்ற அறிவுடையவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க. புத்தர், காந்தி, அன்னை தெரசா, அடுத்தது வேதாந்த மகரிஷி, வள்ளலார், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, இந்த மாதிரி அந்த ஞானிகள் எல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லளவு கூட யாருக்கும் எந்த இடத்துல தீங்கு செய்ய மாட்டாங்க. அப்படி பிரசன்ஸ் ஒரு இடத்துல வந்தாங்களே பலர் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும். அவங்கள நினைச்சாலே மற்ற எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் வரக்கூடியதாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். அப்படி அந்த 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 பயோமெடிசம் கம்மிங் ஃப்ரம் தட் இட் செல்ஃப் வில் ஹெல்ப் தம். யார் அவங்கள பற்றி நினைச்சாலே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் முழுமை பெற்ற நிலை. ஸோ அந்த அறிவு வளர ஆரம்பிக்கிறது, நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறது, ஏன் எதற்கு என்ற கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறது. அந்த கேள்வி கேட்கறது அவசியம். அதுதான் அந்த சயின்டிஃபிக் நாலேஜ், இந்த விஞ்ஞானமய கோஷம்னு சொல்கிற மாதிரி. முழுமை பெற்ற நிலையில் ஆனந்தமய கோஷம். அப்போ அந்த விஞ்ஞானமய கோஷம் வந்து ஏன் எதற்கு எப்படி அந்த கேள்விகள் வரக்கூடிய கேள்விகள் நம்ம என்கரேஜ் பண்ணணும். நமக்கு ஆன்சர் தெரியலாம் தெரியாமல், பட் யூ ஷுட் என்கரேஜ் தட். நீ நல்ல கேள்வி கேட்குற கண்ணே, எனக்கு தெரியல, பதில் தெரியல, நீங்கள் வாத்தியார்ட்ட கேட்கணும். அதுதான் பொறுமையாக சொல்லலாம். பொறுமையாக சொன்னால் கண்டிப்பாக அவங்க கேட்டுப்பாங்க. அவங்களே அதுக்கு பதில் தெரிஞ்சுட்டு பார்ப்போம். உனக்கு நேற்று கேட்டோமா, உனக்கு பதில் தெரியல, நான் பாரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், வாத்தியார் கேட்டு சொன்னாங்க, நம்மகிட்ட சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு தெரியலங்க நம்ம ஒத்துக்கிட்டோம்னா போதும், நல்லதான். அதனால தப்பு. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க முடியாது. நான் ஃபிசிக்ஸ் வாத்தியாக இருக்கிறேன். எங்கள் பையனோ பேரனோ கேட்டாக்கோ ஃபிசிக்ஸில் கொஞ்சம் சொல்லி தர முடியும். மேத்ஸ் கேட்டால் எனக்கு தெரியாது, கெமிஸ்ட்ரி கேட்டால் தெரியாது, ஜுவாலஜி கேட்டால் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ ஐ டோன்ட் அக்செப்ட், ஐ டோன்ட் நோ எனிதிங். நம்ம ஒத்துக்கணும். அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க முடியாது. நம்ம தெரிஞ்சதை கிளியராக சொல்லி தரலாம். தெரியலைங்கிறது ஒத்துக்கிட்டப்பன்னு போதும். அது குழந்தைகள் அது ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இப்படி இந்த அறிவு நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்பிக்கிறது, விளக்கம் பெறுகிறது, தென் முழுமையடைகிறது. இது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் ஆர் த ரோல் மாடல்ஸ். அந்த குழந்தைகளுக்காகவாச்சு நம்ம நல்லவங்களாக இருந்தே ஆகணும். ஒரு சமீபத்தில் ஒரு புத்தகம் பார்த்தேன். அந்த புத்தகத்தை தலைப்பு என்னன்னாக்கா, சேவ் யுவர் சைல்டு ஃப்ரம் யுவர் செல்ஃப். சேவ் யுவர் சைல்டு ஃப்ரம் யுவர் செல்ஃப். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் மாடலாக இருக்க முடியல. அவங்களே குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிப்படைய காரணமாக இருக்காங்க. அவங்களுக்கு வரக்கூடிய கோபம், தாபம், ஒழுக்கமில்லாத செயல்கள் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு போயிடுச்சு. குழந்தைகளுடைய லைஃபே அஃபெக்ட் ஆகிப்போயிடுது. ஆனால் அதுக்கு நம்ம எல்லா பேரண்ட்ஸும் இப்படி சொல்ல முடியாது. நல்ல பேரண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க, நல்ல குழந்தைகளை வளர்க்குறாங்க எல்லாம். இன்னைக்கு சமுதாயத்தில் பல வகையான குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வளர்ப்பு முறையில் சரியில்லை. அதனால தான் மகரிஷி எதிர்காலத்தில்
எல்லா குழந்தைகளையும் அறிஞர்கள் எடுத்து வளர்க்கணும். அப்போ ஒரே மாதிரி வளர்ப்பு முறை வரும். இன்னைக்கு அவங்க தனித்தனியாக வளர்க்கும் போது சில இடத்துல நல்ல குழந்தைகள் வருது, சில இடத்துல வேண்டாத குழந்தைகள் வருது. நம்ம குழந்தைகளை பிளேம் பண்ண முடியாது. அப்போ எல்லா குழந்தைகளையும் பிறந்ததுலேருந்து நல்ல ஒரு அறிவாளிகளால் வளர்க்கப்பட்டால் எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக வரும், நல்ல ஒரு சொசைட்டி வரும். சாமியோட இந்த உலக சமாதான புத்தகத்தில் பார்த்தா குழந்தை வளர்க்கும் முறை கல்வி திட்டம் என்பதில் அருமையாக சொல்லியிருக்காரு. சரி, இப்படி இந்த வாழ்க்கை தத்துவம் என்பது தேவைகள் 3, காப்பு 3, அறநெறி 3, அறிவுநடை 3. இந்த 14மே நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள நம்ம நிறைய நினைச்சு பார்க்கலாம். அதற்குரிய உதாரணங்கள் பார்க்கலாம். கடைசியில் வரும்போது அறிவு. அந்த அறிவிலே முழுமை பெறுவது தான் நம்முடைய மனித பிறகுடைய நோக்கம். நம்ம எல்லாருக்கும் நமக்கு 6 அறிவு இருக்கு. அந்த 5 அறிவு இடங்களை விட நம்முடைய 6 அறிவு கூடி இருக்குது. அந்த 6 அறிவுலையும் எந்த எல்லையில் நம்ம இருக்கிறோம்? மகரிஷிக்கு இருந்தது 6 அறிவு தான், நமக்கு இருக்கிறது 6 அறிவு தான். அப்ப மகரிஷிக்கு இருந்த 6 அறிவுக்கு நமக்கு இருந்த 6 அறிவுக்கு என்ன வித்தியாசம்? மகரிஷி ஒரு உயரமான மலையில நிற்கிறார், நம்ம மலையில அடிவாரத்தில் நிற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நமக்கும் மகரிஷிக்கும் ஒரு 10,000 படிகள் எதிர்ப்புன்னு வச்சு, அப்ப அந்த 10,000 படியும் நம்ம தாண்டி போகணும். 10,000 படி ஒரே நாள் ஜம்ப் பண்ண முடியாது. ஒவ்வொரு படியா ஏறணும்னாக்கும் அந்த 10,000 படி அடையலாம். அப்ப நம்ம தினம் ஒரு படி ஏறதுக்கு முயற்சி பண்ணா கூட போதும். ஒன் டே வில் அச்சீவ் தட். தினம் ஒரு படி. இப்ப மகரிஷி தான் நமக்கு மேல இருக்காரு, நம்ம கீழே அவரை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ தினம் ஒரு படி அவரை நோக்கி ஏறணும். ஸோ what are all the methods will be helpful for stepping one step ahead? என்னென்ன செஞ்சா நம்ம ஒரு படி ஏறலாம்? கிவ் அவுட் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு படி மகிழ்ச்சியை நோக்கி நம்ம ஏற வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சிருந்தா ஒரு படி ஏறலாம்? அகத்தாய்வு. வெரி குட். இதெல்லாம் நம்முடைய எக்ஸசைஸ், காயல்பம், மெடிடேஷன், அகத்தாய்வு இது செஞ்சோம்னாவே கண்டிப்பாக நாம் நல்லவர்களாக இருக்க முயற்சிக்கிறோம் என்பதற்கு ஒரு ஆணித்தரம். அப்புறம் அன்றைக்கு நம்ம படுக்கும்போது யோசனம்னா நான் இன்னைக்கு யாருக்கிட்டையும் கோவிச்சுக்கல, எதுக்காகவும் கவலைப்படலை. இந்த 6 குணங்கள், பேராசை, சினம், கடம்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வேறுவார் வாழ்ப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த 6லையும் இன்னைக்கு நான் எதுலையும் எந்த தப்பும் நான் பண்ணலை, மனசளவில் கூட எதுவும் பண்ணலை. இன்னைக்கு 6 அந்த 6 நல்ல குணங்களாக தான் நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்னால் இத்தனை பேருக்கு என்னால் உதவி செய்ய முடிஞ்சது, உதவி செஞ்சுருக்கேன். இப்படி மனதார நம்ம சொன்னோம்னாவே one step ahead, ஒரு படி ஏறிட்டோம். இப்படி தினம் ஒரு படி ஏறினா, வருஷம் முழுவதும் ஏறினோம்னா how many steps we can go ahead? 360 படி. 10 வருஷத்துல ஒரு எண்ணிக்கை தான் 3600 படி. 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 12,000 படி, 10,000 படிக்கு மேல போயிடும். So when we sincerely practice our Kundalini Yoga and meditation, introspection, everything, daily we can go one step ahead. போகலாம். அரைப்படி ஏறினா கூட போதும். 30 வருஷம் 60 வருஷம் ஆகட்டுமே, எல்லாம் 100 வருஷம் வாழ போகிறது. இன்னும் நீங்களும் 60 வருஷம் வாழ்வீங்க, எல்லாம் போய் சேர்ந்தெல்லாம் போகிறது. You will reach one day. So this is the only way. ஸோ இந்த வகையில் நம்ம எல்லோரும் அந்த அறிவிலே முழுமையடையணும். மகரிஷி போன்ற அந்த ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்து அதன் பிறகு இந்த ஆத்மா உடலை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படணும் என்று சொல்லி வாழ்த்தி, அதற்கு ஞானிகள், மகான்கள் அவருடைய அந்த ஆன்ம ஆற்றல், ஆன்ம பலம் நமக்கு கிடைக்க வேண்டும். மகரிஷியும் குருவும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்யலாம். வாழ்க்கை.